வெல்கம் டு சாமி ஈஸியாக யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய இறப்பு சான்றிதழ் வந்து நாம ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிக்கிறது, அப்படி விண்ணப்பிக்க முடியுமா, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் நிறைய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இறப்பு சான்றிதழ் பதிவு பண்ணி இறந்தவங்களுக்கு வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த தகவல் வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதே போல் நம்மளுடைய யூடியூப் சேனலில் நம்மளுடைய வீடியோவும் ஒன்று போட்டிருக்கோம். இறந்தவங்களுக்கு பதிவு பண்ணி வச்சிருந்தாக்குல அந்த பதிவு பண்ண சான்றிதழ், அதாவது 2017க்கு பின்னாடி இறந்தவங்களுடைய சான்றிதழ் வந்து எப்படி நம்ம ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இருக்கோம். நீங்க ஒருவேளை அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா அதையும் பாருங்க. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஒரு நபர் இருக்காரு, அந்த நபர் இறந்துடுறாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவருடைய இறப்பு சான்றிதழ், வாரிசு சான்றிதழ் அப்படின்றத வந்து கேட்பாங்க. வாரிசு சான்றிதழ் வந்து கட்டாயம் வாங்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லைனாலையும் இறப்பு சான்றிதழ்ன்றது வந்து இறந்த எல்லாருக்கும் நாம வாங்கி வைக்கணும். அப்படி ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் இறப்பு சான்றிதழை அவருக்கு ஆன்லைன்லேயே பதிவு பண்ணி நம்ம வாங்க முடியுமா? அப்படி வாங்காததா இருந்தா அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் வந்து தேவைப்படும்? அப்படி ஒருவேளை ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னா அது வந்து எவ்வளவு காலம் கழிச்சு, எவ்வளவு காலம் வரைக்கும் நம்மளால பதிவு பண்ண முடியும்? ஒருவேளை அவங்க கொடுத்துருக்கிற கால அவகாசம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வேற எங்க போய் அதை பதிவு பண்றது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். அப்படி ஒருவேளை ஆன்லைன்ல நாம பதிவு பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கான சான்றிதழ் கிடைக்குமா அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். இப்போ வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இப்போ ஒரு நபர் இருக்காரு, அவர் நபர் வந்து இறந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தேவையான ஆவணங்கள், அவருக்கு இறப்பு சான்றிதழ் வாங்குறதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இறந்த நபருடைய போட்டோ வந்து ஒன்று கேட்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவருடைய ஆதார் கார்டு ஒரிஜினல் ஒரிஜினல் இருந்தாக்கல ஒரிஜினல் கொடுங்க, அப்படின்னா ஜெராக்ஸ் இருந்தாக்கல ஜெராக்ஸ் கொடுங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா வாக்காளர் அட்டை இருந்தாலையும் அதையும் கொடுங்க, வேணும்னா அதையும் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமா குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ரேஷன் கார்டு இருந்தாக்கல அதையும் நீங்கள் கொடுங்க. ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு, இருந்ததுக்கு அப்புறமா அவருக்கு இறப்பு சான்றிதழ் வேணும் அப்படின்னா இறந்த நபருடைய ஃபோட்டோ, ஆதார் கார்டு, வாக்காளர் அட்டை, அப்புறம் குடும்ப அட்டை, இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இறந்த தேதி இறந்த தேதி வந்து நாம மென்ஷன் பண்ணி கொடுக்கணும். மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா அவர் வந்து வீட்டில் இறந்தாரா, இல்லை ஹாஸ்பிட்டல் இல்லை மருத்துவமனையில் வந்து இறந்தாரா அப்படிங்கிறதையும் நாம பார்க்கணும். மருத்துவமனையில் இறக்குறாரு அப்படின்னாக்கல, இப்போ வீட்டில் ஒருத்தர் இறக்குறாரு அப்படின்னாக்கல ஒன்று வீட்டில் இறப்பாரு, அப்படி இல்லைன்னா மருத்துவமனையில் இறப்பாரு. இப்போ வீட்டில் இறக்குறாங்க அப்படின்னாக்கல இது வந்து நாம விஓ அவங்கள வந்து பார்க்கணும். வில்லேஜ் சைடு இருக்கீங்கன்னா நீங்கள் விஓ கிராம நிர்வாக அலுவலர் அவரை வந்து நம்ம பார்த்து பதிவு பண்ணணும். மருத்துவமனையில் இருக்காங்கன்னா மருத்துவமனை நிர்வாகம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இறந்ததுக்கு அப்புறம் அவரோட டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே வாங்கி மருத்துவமனை நிர்வாகமே வந்து பதிவு பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் இறக்குறாரு அப்படின்னாக்கல அவர் இறந்த நபருடைய குடும்ப உறுப்பினர்கள் ஆதார் கேட்பாங்க. அதாவது இப்போ இறக்குறாரு ஒருத்தர் அப்படின்னாக்கல அவருடைய அப்பா அம்மா இவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆதார் கார்டு கேட்பாங்க. அப்படி இல்லை திருமணமானவர் அப்படின்னா அவங்களுடைய மனைவியுடைய ஆதார் கார்டு கேட்பாங்க, இல்லை கணவனுடைய ஆதார் கார்டு கேட்பாங்க. இது எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கல உங்களுக்கு இறப்பு சான்றிதழ் வந்து பதிவு பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இறக்குறாரு அப்படின்னாக்கல அவர் இறந்ததுக்கு அப்புறமா 21 நாள் உங்களுக்கு வந்து ஒரு டைம் பீரியட் கொடுப்பாங்க. இந்த 21 நாள்ல நீங்க சம்பந்தப்பட்ட விஏஓயோ இல்லை மருத்துவமனை நிர்வாகத்தை அணுகி நீங்க இறந்த நபருக்கு வாரிசு சான்றிதழ் வந்து இறந்த நபருக்கு இறப்பு சான்றிதழ் வந்து நீங்க வாங்கிக்கலாம். ஒன்ஸ் ஒருவேளை 21 நாளுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னாக்கல நீங்க வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் பதிவு பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அங்கேயும் ஒரு குறிப்பிட்ட பீரியட் டைம்லாம் கொடுப்பாங்க. அந்த டைமையும் நீங்கள் வந்து கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கல அடுத்து நீங்கள் கோர்ட்டில் போட்டு தான் நீங்கள் இறந்த நபருக்கு சர்டிஃபிகேட் வாங்கணும். ஸோ ஒருத்தருக்கு இறந்த நபருக்கு பார்த்தீங்கன்னா இறப்பு சான்றிதழ் ஆன்லைனில் பெறவே முடியாது. ஒருத்தர் இறக்குறாங்க அப்படின்னாக்கல அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய சான்றிதழை வந்து நாம ஆன்லைனில் பதிவு பண்ணி வாங்கவே முடியாது. ஆனால் இறப்பு சான்றிதழை மட்டும் தான் நம்ம ஆன்லைனில் பதிவு பண்ணி வாங்க முடியாத தவிர வாரிசு சான்றிதழை வந்து ஆன்லைனில் பதிவு பண்ணி வாங்கிடலாம். ஒருத்தர் இறக்குறாருனாக்கல அவருக்கு வந்து இறப்பு சான்றிதழ் கொடுக்கறதுக்கு இந்த வில்லேஜ் விஏஓ அவங்க மட்டும்தான் அதுக்கு அதிகாரம் இருக்கு. ஏன்னா அவங்க தான் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு டேரெக்டாக கொடுப்பாங்க. இது வந்து நாம போயிட்டு ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா நம்ம போய் நிர்வாக அலுவலர்கிட்ட வந்து நம்ம சொல்லலாம், தகவல் தெரிவிக்கலாம். இந்த மாதிரி ஒருத்தர் இறந்துட்டாங்க, எங்கள் குடும்பத்துல தெரிஞ்சவங்களும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு யாராலும் அவங்க போய் சொல்லலாம். இறந்தவருக்கும் அவருக்கான ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறது, அப்புறம் குடும்ப உறுப்பினர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அப்புறம் இறந்த நபருடைய ஆதார் கார்டு இதெல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து மேனுவலாக பதிவு பண்ணி, பட் அவங்களுமே சர்டிஃபிகேட் ஆன்லைனில் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. பட் இருந்தாலுமே நாம மேனுவலாக தான் நம்ம போய் சொல்ற மாதிரி இருக்குமே தவிர இறப்பு சான்றிதழை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் பதிவு பண்ணவே முடியாது. ஒருவேளை நீங்கள் விஏஓ கிட்ட பேசி உங்களுக்கு சர்டிஃபிகேட் எல்லாமே வந்துருச்சு அப்படின்னா வந்த சர்டிஃபிகேட் வந்து நம்ம ஆன்லைன்ல இருந்து எடுத்துக்கலாம்.
சர்டிஃபிகேட்டை மட்டும் தான் நம்ம ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ண முடியுமே தவிர, புதுசா ஒருத்தருக்கு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல பதிவு பண்ணவே முடியாது. இதுதான் இறப்பு சான்றிதழ் வாங்கக்கூடிய நடைமுறை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தற்போதைய நடைமுறை இதுதான். இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல ஏதாச்சும் அப்டேட் வந்தது அப்படின்னா, அதை பத்தின தகவலும் நாங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.